கடந்த சில வீடியோக்களாக நம்முடைய சுய முன்னேற்றம் குறித்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவர்கள் வழங்கிய நன்னெறிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 13 இருக்குது, அதில் கிட்டத்தட்ட 8 பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது மாடரேஷன் அப்படிங்கக்கூடிய 9வது நாம் முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு நன்னெறி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிதானம், இதுலேயும் ஒரு அடக்கம் வேணும், மிதமான போக்கு இருக்கணும். நம்ம நினச்ச உடனே மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை துக்கமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியை பார்த்தா ரொம்ப துள்ளி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வெற்றியை பார்த்து துள்ளி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தோல்வியை பார்த்து அப்படியே கூணி குறுக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எல்லா இதுலேயுமே ஒரு நிதானமாக இருந்தோம்னா நமக்கு வெற்றி, ஒருவேளை கிடைத்த வெற்றி தொடர்ந்து கிடைக்கும், தோல்வியை அடுத்து வருங்காலங்களில் நம்ம வெற்றியாக மாற்ற முடியும். அதற்கு நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் தேவை. இப்போ இதை தான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவர்கள் அவாய்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஃபார் ஃபியர் ரிசன்டிங் இன்ஜுரிஸ் so much as you think they deserve. வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறது கற்றுக்கிடணும். ஒரு பக்கமாக செய்யக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரீம் போவேன், இல்லையா எனக்கு தோல்வி வந்துருச்சா அதோட வீட்டில் படுத்து ஒரு மாதத்துக்கு வெளியே வர மாட்டேன், ரெண்டுமே நம்ம தேவையில்லாத ஒரு செயல் தான். அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது இதுவும் தவறு தான். அப்போ நம்மகிட்ட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இப்போ ஒரு நிதானமாக இருக்கணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். தேவையில்லாத செயல்களை நம்ம செய்வதை தடுப்பதற்கு செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடுங்கிறோம். நமக்கு ஒரு விஷயம் நம்மளால் முடியுங்கிறக்கா எதானாலும் நம்ம செய்யக்கூடாது. ஒரு மனிதனுக்கு சுய கட்டுப்பாடு மிக அவசியம். அப்போ எதையுமே மிகைப்படுத்தியோ மிகையாவோ செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், இல்லை தவறு நடந்துருச்சு, நம்மளை தெரிந்து செய்கிறோம் இல்லை தெரியாமல் செய்கிறோம், அந்த தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுத்த ஆள் தூக்கி அந்த பதத்தை தூக்கி போட்டுருவார் ஈஸியாக. நான் இருந்தேன்னா நல்லா பண்ணியிருப்பேன், இடையில அவர் பண்ணனாலே அது மோசமாக போச்சு. இப்போ மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறது, மற்றவங்க இதுக்கு காரணங்கிறது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா யாரும் நம்மளை நம்பி ஒரு ஆள் வேலை பார்க்காது. அப்போ அடுத்தவங்கள்ட்ட தூக்கி போடுறது மிக தவறான ஒரு பழக்கம். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கணும். பேலன்ஸ் அப்படிங்கிறது வேலையாக இருக்கணும். வேலைன்னா மாங்குன்னு வேலை பார்ப்பாங்க, நைட்டு பகல் கடை பார்க்காம வேலை பார்ப்பார், அதுவுமே சரின்னு சொல்ல முடியாது. தூங்க கூட மாட்டாமல் சம்பாதிக்க போயிடுவார், தவறு. அது வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு நிதானம் தேவை. ஓய்வு வேணும் கண்டிப்பாக. மனிதனுக்கு ஒரு தூக்கம், ரெஸ்ட் எடுக்கணும். இன்றைக்கி நம்ம ஓடுறோம்னா வருங்காலத்தில் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும், உடம்பு கெட்டு போயிடும் வேகமாக. அப்போ நம்ம நிதானமாக ஒரு வேலை பார்க்குறோம், அதுக்குரிய ப்ராப்பராக ஓய்வு எடுத்தால் நம்ம இன்னும் நீண்ட நாள் ஓட முடியும். அது மாதிரி என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டங்கிறது தேவை தான். எப்படி ஒரு ஓய்வு தேவையோ அதுபோல் மனமிட்டு ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் தேவை. இனியாரும் நான் வேலை தான் பார்ப்பாருங்கிறதில்ல. இந்த மூணும் ஒரு சரியான ரேஷியோவில் இருக்கணும். நான் எப்பயுமே ஜாலியாக இருப்பேன், தவறு. நான் எப்பயுமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பேன், தவறு. நான் எப்பயுமே வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், தவறு. இந்த மூணையுமே நம்ம என்ன செய்யணும், ஒரு பேலன்ஸாக கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு அவசியம் தேவை. அப்படி இருந்தால் ஒரு சஸ்டைனபிள், ஒரு நமக்கு நிலையான ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். அப்போ நிதானம் இருக்கும்போது அமைதியாக யோசித்து பார்ப்போம், நல்ல சிந்தனை கிடைக்கும். நல்ல சிந்தனை எப்போ கிடைக்கோ அது செயல் வடிவமாக மாறும். அப்போ கண்டிப்பாக நம்மகிட்ட என்ன தேவை அப்படிங்கிற நிதானம் தேவை. எப்பயுமே நிதானம்ங்கிறது தேவை. இப்போ நிதானத்தினால என்ன சார் நமக்கு நன்மை வந்துட போகுது? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், வெல்பீயிங் சொல்லுவாங்க. நம்முடைய சந்தோஷம் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, உறவுகள் மேம்படும்.
இல்லை அவர் நிதானமாக இருப்பார், சும்மா தேவையில்லாமல் கோவப்பட மாட்டார், கரெக்டாக இருப்பார், நிதானமாக இருப்பார் எதையுமே. ஸோ நம்மளோட அது சொந்த பந்தமாக இருக்கலாம், இல்லை அலுவலகத்தில் இருக்கலாம், இல்லை நண்பர்களோட இருக்கலாம், இந்த உறவு முறை மேம்படும். இன்னொன்று, நம்முடைய மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா எல்லாம் நிதானமாக முடிவெடுக்கும் போது நமக்கு எகெயின்ஸ்டாக நிறையா வராது. நாம் ஒரு கொஞ்சம் வருத்தப்பட்டால் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதையும் அளவுக்கு அதிகமாக கூடாது. பொதுவாகவே அளவுக்கு அதிகமானாவே நஞ்சு தான் சொல்லுவாங்க. அது அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அது வந்து நஞ்சு தான். சரி, எப்படி சார் சந்தோஷமாக இருக்கும்? சார், ஒருத்தருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் எடுத்து தின்னுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் வேணுங்கிறத லைட்டாக சாப்பிட்டு பேசாமல் இருந்தாலே நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டு வந்து சேர்த்தா ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும், ஒரு டயபெட்டிக்காக நீண்ட நாள் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி வந்து பார்க்கலாம். ராமநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார்னு சொல்லலாம், ஒரு மாங்க வந்து இருந்தார். அவரை ஒரு நல்ல வசதியான ஒரு வியாபாரி போய் பார்க்க போகிறார். சார், நான் வந்து சாமி, என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, சொத்துக்கள் நிறையா இருக்குது, ஒன்றே தான் கம்மியாக இருக்குது, மகிழ்ச்சிங்கிறதே இல்லை, எதையோ நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், இல்லை ஏதோ என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு என்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ராமநாதனுங்கிற சாமியார் என்ன செய்கிறார், நீ வா ஒரு ஆற்றுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். அப்போ ஆறில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, சுத்தமான நீர், அருமையான ஒரு நீர் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை எடுத்து குடி அப்படிங்கிறாரு. குடிக்கணுன்னா அதை எடுத்து அந்த வியாபாரி குடிக்கிறாரு. சார், தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குது சார், நல்லா ஒரு இனிப்பாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி வா அப்படின்னு சொல்லி நடத்தி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நடத்தி கூட்டிகிட்டு போய் அதே இதே ஒரு இடத்துல தேங்கி கிடக்கு தண்ணி வந்து, அங்கேயும் கூட க்ளீனாகத்தே இருக்குது. சரி, எடுத்து இதை குடி அப்படிங்கிறாரு. இது கொஞ்சம் கலங்கள் இல்லாமல் நல்லா இருக்குது அப்படிங்கிறார். இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே தண்ணி தான், அங்கே தேங்கி கிடக்கு, இது ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்முடைய இருக்கக்கூடிய பணத்தை, நம்முடைய சந்தோஷத்தை நம்மகிட்ட தேக்கி வைக்காமல் அதை அனைவருக்குமே நம்ம வந்து கொடுத்தோம்னா, ஒரு பணம் இருக்குது, ஒருத்தன் படிக்க வசதி இல்லாமல் இருக்கேன், அவனுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட பணத்தை கொடுக்கலாம், அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு காலத்தில் சொல்லுவேன், சார் உங்களால் தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆபத்தில் ஒருத்தனுக்கு உதவலாம், அப்போ அவன் கண்டிப்பாக அவனை வந்து உயிர் இருக்க வரைக்கும் நம்மளை மறக்க மாட்டான். அப்போ நாம் கையில் எல்லாத்தையும் வச்சுக்கிடாமல் அதை மற்றவர்களுக்கும் கொடுத்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்கிறது வரும். இதுதான் நம்ம அந்த நிதானங்கிறதுல பார்க்குறது. நன்றி.